கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் இசாராவுக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி அளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒன்றுக்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். இஷாரா சிப்பந்தி குறித்து படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை எடுத்துச் சென்று வழங்கியதாக வலிவீசி தேடப்பட்டு வந்த நிலையில் 8 மாதங்களுக்கு பிறகு கடந்த 14ஆம் தேதி நேபாளத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கனிமுல்ல சஞ்சீவவை படுகொலை செய்வதற்காக வந்த இஷாரா சிப்பந்திக்கு கைத்துப்பாக்கியை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது.